வணக்கம் நண்பர்களே. Salesforce Developer Training Online Free Course in Tamil. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களோட சென்டர் எக்லவியா அகாடமி Salesforce டெவலப்பிங் கான்செப்ட்காக ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த Salesforce டெவலப்பர் ட்ரைனிங் ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயரில் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரைனிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஏன் இந்த ட்ரைனிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, சில பேர் வந்து கான்ஃபிகரேஷன் லெவலில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டெவலப்பிங்கில் அவங்களுக்கு கான்செப்ட் தெரியாது. ஸோ அவங்களுக்கும் இந்த ட்ரைனிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மித்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது காஸ்ட் ஆஃப் தே சார்ஜ் சம் காஸ்ட், பட் எக்லாவியா அகாடமி அவங்களுக்கு ஃப்ரீயாக இந்த ஆன்லைன் கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீச்சிங் வே அண்ட் டீச்சிங் லாங்குவேஜ் இஸ் தமிழ் தான். உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து தியரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக தான் போகும். உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுக்கும் எல்லா பர்டிகுலர் டெவலப்பிங் கான்செப்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொடுப்போம். ஸோ இந்த கோர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேல்ஸ்ஃபோர்ஸ்னால் என்ன, சேல்ஸ்ஃபோர்ஸில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, அது ஒரு க்ளவுட் பேஸ்டான ஒரு விஷயம். ஸோ க்ளவுட் பேஸ்டான டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். சேல்ஸ்ஃபோர்ஸில் ஜாப் ஒன்லி டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கிடைக்குமானா அப்படின்னு கிடையாது. நான் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் டெக்னிக்கல் பர்சனாலிட்டிஸ்க்கும் இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பார்த்துக்கிட்டோம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்குமே இந்த சேல்ஸ்ஃபோர்ஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ்னால் என்னென்னா, இந்த க்ளவுட் ஒரு CRM, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம எடுத்து அதுக்கான லாஜிக் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் லெவலில் அச்சீவ் பண்ணுற சில விஷயங்களும் இருக்குது. கான்ஃபிகரேஷனில் பண்ண முடியாத சில விஷயங்களுக்கு நம்ம கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கோட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். இது வரைக்கும் நம்மளோட டெக்னிக்கல் வேர்ல்டில் ஜாவா, ASP.NET, PHP இந்த மாதிரி சில லாங்குவேஜஸ் பார்த்துருப்போம். அதுக்கு சப்போர்ட்டோட சில டேட்டாபேஸஸ் கூட நம்ம பார்த்துருக்கலாம். SQL, MySQL, Oracle, MS Access. ஸோ இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் இது கொஞ்சம் கிளியராகவே புரியும். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலுமே உங்களுக்கு பரவாயில்லை. இந்த ட்ரைனிங் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். உங்கள் கெரியரை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இதில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்னா, எபெக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த எபெக்ஸ்ன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா கிட்டத்தட்ட ஜாவா மாதிரி தான் இருக்கும். ஜாவாவில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குமோ எல்லாமே இருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்லி கப்பிள்டு லாங்குவேஜ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாங்குவேஜஸ்க்கு நம்ம டேட்டாபேஸாக யூஸ் பண்ணுறது அந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க நமக்கு ஒரு சைட் டொமைன் கொடுப்பாங்க. அந்த டொமைனையே நம்ம டேட்டாபேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராமிங் டேட்டாபேஸையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் இன்டெகிரேஷன் வெளியிலேருந்து கொண்டு வர சில டேட்டாஸை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி டேட்டாஸை மேனிப்புலேட் பண்ணுறது, இதுக்கான பலவிதமான டூல்ஸ், இன்ஸ்டாலேஷன், அதோட பர்ஸ்பெக்டிவ், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நாங்கள் இந்த ட்ரைனிங்கில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். முழுக்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் தான். ஸோ இதுக்கு எந்த காஸ்ட்டும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறதில்ல. இந்த சேல்ஸ்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. சேல்ஸ்ஃபோர்ஸ் கம்பெனிலேயுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே இன்றைக்கும் பிராண்டடாக இருக்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஐடி கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனிஸ்லேயுமே இது இப்போ மெயினாக ஒரு கான்செப்டாக மாறி இருக்குது. ஸோ அங்கேயும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் பாஸ்ட் அவுட் ஃபார் திஸ் இயர், நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஸ்கில் செட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரெஸ்யூமேல நீங்கள் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ்ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பர்ஃபெக்டாக அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சேல்ஸ்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷனை பேஸாக வச்சு உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ஒரு ஜாபை ஈஸியாக ஃபெச் பண்ணுறது, எப்படி சர்டிஃபிகேஷனை கிராக் பண்ணுறது, எல்லா விதமான கைடன்ஸும் எக்லவியா அகாடமியோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸில் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் த்ரூ த கமெண்ட்ஸ் இந்த யூடியூப் சேனல்ஸ். நம்மளோட இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி லாக்டவுன் பீரியட், பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ரிமோட் வேர்ல்டில் ரிமோட் சுச்சுவேஷனை மாறி இருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஆன்லைன்லேயே இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எங்களோட கோர்ஸ் வந்து எவ்ரி Wednesday, weekly twice we post videos about the particular concept.
ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் எங்களோட வீடியோ வந்து சேரணும், நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் அதை ட்ரை டு கிளாரிஃபை த டவுட்ஸ். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் ட்ரைனிங் ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸில் நாங்கள் என்னென்ன உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் சிலபஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இந்த கோர்ஸ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 days கொடுக்குறோம். ஸோ வீக்லி ட்வைஸ் போடுவோம் வீடியோஸ் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எப்போலேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 9th June 2021 உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட சிலபஸ் பார்த்திங்கன்னா அப்பெக்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுப்போம். அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் லாங்குவேஜில் என்னென்ன பேசிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதில் வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி சில லாஜிக்ஸ்லாம் இருக்கும். கண்ட்ரோல் லாஜிக் லைக் இஃப் கண்டிஷன், வைல், தட் கண்டிஷன்ஸ் நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் இதில் சில கவர்னர் லிமிட்ஸ்னு இருக்கும். ஸோ லிமிட்டேஷன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். அன்லிமிட்டடாக எதுவுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கோடு எழுதுனோம்னா நம்ம பெஸ்ட்டான ஒரு கோடராக இருப்போம். அதுக்கப்புறம் இதில் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எல்லாமே ஒரு ஆர்டராக தான் நடக்கும். எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டீபக்கிங் பண்ணுறது, வியூஸ் லாகிங், டெஸ்ட் எப்படி பண்ணுறது, யூனிட் டெஸ்டிங் பண்ணுறது, டெஸ்ட் கிளாஸஸ் எழுதுறது, இந்த மாதிரி சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக போகிறோம்னு சொன்னோம்னா சாக்கல், சாசல், டிஎம்எல் பார்த்தீங்கன்னா இன்சர்ட், அப்டேட், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இன்சர்ட், அப்டேட், டெலீட், அன்டெலீட், இன்சர்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஎம்எல்ஸ் இருக்குது. அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம் இது எக்ஸாம்பிள்ஸோட. அதுக்கப்புறம் பேட்ச், எபெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் இருக்கும், சிங்க்ரோனஸ், அசின்க்ரோனஸ். ஸோ இந்த ரெண்டையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் லாஜிக் போகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அட்வான்ஸ் பிஸ்னஸ் லாஜிக்கை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அப்பெக்ஸில் மேனேஜ்டு ஷேரிங் ஆப்ஜெக்ட்ஸ், கிரியேட்டிங் ஷேரிங் ரூல்ஸ் இன் அப்பெக்ஸ் அண்ட் இமெயில் சென்ட் பண்ணுறது. சிங்கிளாகவும் சென்ட் பண்ணலாம், மல்டிபிள் இமெயில்ஸும் சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சாக்கல் குறி எப்படி டைனமிக்காக எழுதுறது, எப்படி ஸ்கீமாவில் ரிட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த செஷனில் உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கப்புறம் இருக்க ஒரு பெரிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா விசுவல் ஃபோர்ஸ். இந்த விசுவல் ஃபோர்ஸில் எப்படி கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறது, அப்பெக்ஸில் எப்படி கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது, எப்படி பேஜினேஷன் கிரியேட் பண்ணுறது, காம்போனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே கவர் ஆகும் இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்டெகிரேஷன்றது தேர்ட் பார்ட்டி வெண்டார் அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வெப்சைட்ஸாக இருக்கலாம். அவங்களும் சேல்ஸ்ஃபோர்ஸ்குள்ளே எப்படி கனெக்ட் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணுற சோப், ரெஸ்ட், இந்த மாதிரி கால் அவுட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அப்பெக்ஸ் கிளாஸ் எழுதுறது, அந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்டெகிரேஷன் பாயிண்டில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் லைட்னிங் காம்பனண்ட் பண்டல். இந்த லைட்னிங் பொறுத்த வரைக்கும் லைட்னிங்கில் எப்படி நீங்கள் கோடு எழுதலாம், அந்த காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த காம்பனண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அந்த லைட்னிங் காம்பனண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த லைட்னிங் காம்பனண்ட் பண்டலில் கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக இந்த டெவலப்பராக நீங்கள் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது இதில் சில சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் பண்ண வேண்டியதில்லை, குறிப்பிட்ட சில சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் டெவலப்பர் ஆகிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆப் பில்டர், பிளாட்ஃபார்ம் டெவலப்பர் 1, பிளாட்ஃபார்ம் டெவலப்பர் 2 இஸ் அ மஸ்ட் ஃபார் டெவலப்பர் ரோல். ஸோ ரிமைனிங் திங்ஸ் இஸ் ஆப்ஷனல் ஃபார் யூ. நீங்கள் இந்த 3 சர்டிஃபிகேஷனுமே ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் டெவலப்பர். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த ட்ரைனிங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்களோட யூடியூப் சேனல் இக்லவியா அகாடமி, அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், எங்களுக்கு கமெண்ட் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் பெல் ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃப்ரீ கோர்ஸ்ன்றது இந்த 30 daysக்கு அப்புறம் முடிஞ்சிடும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் நீங்கள் இந்த செஷன் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பேர் அதை காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது ஃப்ரீயாக இருக்கனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் தேங்க்யூ.